இந்தியாவின் கடந்த கால வரலாற்றில் வானில் பறக்க தயாரான பல விமானங்கள் இந்தியாவின் கடந்த கால வரலாற்றில் வானில் பறக்க தயாரான பல விமானங்கள் ஏற்க இந்தியாவின் கடந்த கால வரலாற்றில் இந்தியாவின் கடந்த கால வரலாற்றில் வானில் பறக்க தயாரான பல விமானங்கள் ஏற்க முடியாத ரணங்களையும் கூடவே சுமந்து சென்றன. கடந்த 1973 ஆண்டு மே 31 நாள் சென்னையிலிருந்து புதுடெல்லிக்கு புறப்பட்ட விமானம் புதுடெல்லியில் தரையிறங்கும் முன் விபத்துக்கு உள்ளாகி வெடித்து சிதறியது. இதில் அப்போதைய மத்திய உருக்குத்துறை அமைச்சராக இருந்த மோகன் குமாரமங்கலம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் கே பாலதண்டாயுதம் உட்பட 48 பேர் உயிரிழந்தனர். இதேபோல் கடந்த 1980 ஆண்டு ஜூன் 23 அன்று அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் மகனும் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவருமான சஞ்சய் காந்தி டெல்லியில் சிறிய ரக விமானத்தை ஓட்டி சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் இந்திய அரசியலையே திசை மாற்றியது. கடந்த 1994 இமாச்சல பிரதேசத்தில் நிலவிய மோசமான வானிலையால் அரசாங்கத்தின் சூப்பர் கிங் விமானம் உயரமான மலைகளில் மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் ஆளுநராக இருந்த சுரேந்திரநாத் தன் குடும்பத்தினர் 9 பேருடன் சேர்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார். திமுக மூத்த தலைவர் NV நடராஜனின் மகனும் முன்னாள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்த NVN சோமு கடந்த 1997 ஆண்டு நவம்பர் 14 ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2001 ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவரான மாதவ் ராவ் சிந்தியா உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் தன்னுடன் பயணித்த ஊடகவியலாளர்களுடன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோல் பிரபல நடிகையான சௌந்தர்யா கடந்த 2004 ஆண்டு ஏப்ரல் 17 தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றபோது பெங்களூருவில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார். அப்போது சௌந்தர்யா 3 மாதம் கர்ப்பிணியாக இருந்த நிலையில் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்த OS ராஜசேகர ரெட்டி கடந்த 2009 ஆண்டு சித்தூர் மாவட்டத்தில் உள்ள நல்லமலா வனப்பகுதிக்கு ஹெலிகாப்டரில் பயணம் செய்த போது ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அருணாச்சல பிரதேசத்தின் மற்றொரு முதலமைச்சருமான டோர்ஜி காண்டு கடந்த 2011 மலைப்பகுதியில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். இந்த வரிசையில் இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதியான ஜெனரல் பிபின் ராவத் தன் மனைவி மற்றும் 11 ராணுவ வீரர்களுடன் தமிழ்நாட்டின் குன்னூர் அருகே ஹெலிகாப்டரில் பயணித்த போது மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாகி வெடித்து சிதறியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த கோர விபத்து நிகழ்ந்தது. இதில் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் வானில் பறக்க தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விபத்துக்கு உள்ளானதில் குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த வரிசையில்தான் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரை விமான விபத்தில் இந்தியா இழந்திருக்கிறது.